ரத்த தானம் செய்யும் அனைவரும் ஹீரோக்கள் தான் என ஆவடி அருகே நடைபெற்ற ரத்த தான முகாமினை துவக்கி வைத்து நடிகர் அருண் விஜய் தெரிவித்தார். ஆவடி அருகே அயப்பாக்கத்தில் இந்தியாவில் 11வது மக்கள் குடியரசுத் தலைவர், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் 94வது பிறந்தநாளை முன்னிட்டு அயப்பாக்கத்தில் உள்ள அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் எழும்பூர் அரசு தாய்சேய் மருத்துவமனை இணைந்து நடத்திய 11ஆம் ஆண்டு ரத்த தான முகாமை பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் அருண் விஜய் கலந்து கொண்டு ரத்த தானம் துவக்கி வைத்ததோடு தானும் ரத்த தானம் செய்தது இளைஞர்களை நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. பின்னர் நடைபெற்ற ரத்த தானம் நிகழ்ச்சியில் நடிகர் அருண் விஜய் ரத்த தானம் வழங்கியவர்களான சான்றிதழை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் அருண் விஜய், முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் திரு APJ அப்துல் கலாம் 94வது பிறந்த நாளில் ரத்த தானம் செய்வது மிகவும் சந்தோஷம் அளிக்கிறது என்றும், ரத்த தானம் செய்வது மிகப்பெரிய சமுதாய அக்கறை, ஒரு உயிரை காப்பாற்றும் உன்னத செயல். அந்த வகையில் ரத்த தானம் செய்யும் அனைவருமே ஹீரோக்கள் தான் என்று அவர் தெரிவித்தார். மேலும் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்தநாள் அன்று ரத்த தானம் செய்வது வழக்கமாக வைத்திருப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் மற்ற நாட்களிலும் ரத்த தானம் செய்பவர்களை ஊக்குவிப்பதாகவும் கூறிய அவர், உதிரம் கொடுத்து உயிரை காப்போம், மரங்கள் நட்டு மண்ணை காப்போம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் அயப்பாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் மதன் உள்ளிட்ட காவல்துறையினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் 94வது பிறந்த நாளை ஒட்டி என்னை அந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நன்றியோடு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இரத்த தானம் மற்றும் மரம் நடுதல், இது ரெண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு உயிருக்கு நம்ம உதவிகரம் நீட்டுவது போல. ஸோ இந்த ஒரு சமுதாய அக்கறையை கொண்டு இங்கே பிற உயிர்களுக்கு நீங்கள் காப்பாற்றுவதற்கு ரத்த தானம் செய்வதும், இயற்கைக்கு நீங்கள் மரம் நடுவதும், ஐ திங்க் நடுவது உங்களை நான் என்ன சொல்கிறது, நீங்களும் ஒரு ஹீரோ தான் அந்த இடத்துல. ஸோ அப்துல் கலாம் சொன்ன மாதிரி அவரோட கனவுகள் பல. அதில் மரங்கள் இயற்கையின் அழியா சொத்து அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஏற்ப அந்த கருத்துக்களை மனதில் கொண்டு இப்போ அயப்பாக்கம் அப்துல் கலாம் இளைஞரணி சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறேன். ஏன்னா அந்த நற்பணியை தொடர்ந்து இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடந்த முகாமில் ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கும் எழும்பூர் அரசு தாய்சேய் மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நான் என்னோட முகாமில் நடத்தி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதுக்கு முன்னதாகவே இன்னைக்கு உங்க கூட நான் ரத்த தானம் செஞ்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களை ஊக்குவிக்கிற இந்த ஊர் பெரியவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஊடகர்களுக்கும், காவல்துறைக்கும் மற்றும் இங்கே இருக்கும் அனைத்து பணியாற்றியவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நற்பணிகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஐயா அப்துல் கலாம் கனவுகளை நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். உதிரம் கொடுத்து உயிரை காப்போம், மரங்கள் நட்டு இயற்கை காப்போம். நன்றி, வணக்கம். எங்களுக்காக அந்த ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது பிளஸ் அந்த உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீக் 2 மினிட்ஸ் கொடுத்தாங்க சார். இளைஞர்களுக்கு நான் என்ன சொல்றது, எல்லாரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ எல்லாமே அவர்கள் கையில் இருக்கு. ஸோ நிறைய தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணுன்றது தான் இந்த நேரத்தில் நான் சொல்லுவேன். அதை எடுத்துட்டு நம்ம எல்லாருக்கும் அன்பை மட்டுமே செலுத்துவோம். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ வெறுப்பு எங்கே பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது. ஸோ அது இல்லாமல் அன்பை மட்டும் செலுத்துவோம், உதவிகளை செய்வோம். ஐ திங்க் அப்படி பண்ணாலே நம்ம உலகம் இன்னும் ஒரு அழகான உலகமாக மாறும் அப்படின்றது தான் என்னோட விருப்பம். ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் ரத்தம் கொடுக்கறதும் ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கலாம்.
அதுக்கு அந்த கேப் விட்டுட்டு நீங்கள் தொடர்ந்து கொடுக்கலாம். நமக்கு ரத்தம் சுரந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கான நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, உழைங்க, அதே சமயத்தில் சந்தோஷமாக இருங்க. ஐ திங்க் எவ்ரிதிங் வில் பி ஓகே அட் தட் டைம். ஸோ எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதுதான் என்னோட ஒரே வேண்டுகோள். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 45 minutes எவ்ரிடே உங்கள் உடம்புக்காக நீங்கள் டைமை செலவு பண்ணுங்க. அது வந்து எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை ஒரு வேறு மாதிரியான ஒரு இதுக்கு கொண்டு போகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். நன்றி.